ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா திடனா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பலமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நம்மள யார் அப்படி இருந்தாலும் நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு ஆபத்து காலத்துல உங்களோட கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, எல்லாமே என்னை சுற்றி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சோர்ந்து போகாம தைரியமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஆபத்து காலத்துல என்ன பண்ணாத அப்படின்னா சோர்ந்து போகாதேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபத்து காலத்திலே சுற்றி நெருக்கங்கள், சுற்றி பிரச்சனை, ஆபத்து நேரிடுகிறது, நாளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, எப்படி இது நடக்கும் என்கிற ஒரு பெரிய பதட்டம், அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு நீ சோர்ந்து போகவே கூடாதாம். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம எப்படி இருக்கணும்னா பலமா இருக்கணும், நம்ம பலமா இருக்கணும். சில வீடுகளிலே சிலர் மட்டும்தான் ரொம்ப சோர்ந்து போகாம எதுக்குனாலும் வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமாய் எல்லாம் சோர்ந்து போவாங்க. ஒன்று நீங்கள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க தான் அந்த வீட்டினுடைய தலைவி, நீங்க தான் அந்த வீட்டினுடைய தலைவன், நீங்க தான் அந்த வீட்டை கையில எடுக்கணும். நீங்களே சோர்ந்து போனா அதான் எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன வேலை? சோர்ந்து போய் அதான் அந்த அவளுடைய வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப உடைஞ்சு போய் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ ஏன் சோர்ந்து போற? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதைத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ ஏன் சோர்ந்து போய் படுத்து கிடக்குற? நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், நீ நிறைய வேலை இருக்கு, உனக்கு நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, உன்னை கொண்டு நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறது, உன் மேல இருக்கிற அழைப்பு வேற, உன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற. இந்த சின்ன காரியத்துல எல்லாம் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய ஓட்டம் தடைபடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்துலயும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு, நீ சோர்ந்து போய் கிடக்கிற காலம் இதுவல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ நிறைய இடத்துல பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ நிறைய ஊழியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது, நீ நிறைய மனிதர்களை தட்டி எழுப்ப வேண்டியது இருக்குது, உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறது, உங்களுடைய ஜெபத்தை கொண்டு ஆண்டவரை அசைக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத அப்படின்னா ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாத அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க.